Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து workbook, worksheet and range object பத்தி நம்ம பார்க்க போறோம் எக்ஸல் VBA ல. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த workbook, worksheet வந்து இந்த எக்ஸல் அப்ளிகேஷனோட இது எல்லாமே இது ஒரு ஹைரார்கி. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸல் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து workbook, மல்டிபிள் workbooks இருக்கு. அதுல வந்து ஒரு workbookல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஷீட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மல்டிபிள் செல்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம ரேஞ்சஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் செல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி ரேஞ்ச் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுதான் ரேஞ்ச் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஹைரார்கி என்னன்னாக்க இந்த என்டையர் அப்ளிகேஷனோட ஒர்க் புக்கு, ஒர்க் ஷீட்டு, ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் இது எல்லாமே கனெக்டிங் ஆயிருக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு மேக்ரோல வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் செல்லில் வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். இப்போ வந்து அது நம்ம எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம்னாக்க ஒரு அப்ளிகேஷனோட ஒரு ஒர்க் புக் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அந்த ஒர்க் புக்கோட ஒர்க் ஷீட் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அந்த ஒர்க் ஷீட்டோட ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் எப்படி கனெக்ட் ஆகி நமக்கு வந்து ரிசல்ட் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல நீங்க கிளியரா இருந்தாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பர் டேபை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட்ல ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ல வந்து நான் கமாண்ட் பட்டன் வந்து ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமாண்ட் பட்டன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நான் கிளிக் பண்றேன். இங்க வந்து என்னோட கேப்ஷன்ஸ் இருக்கு இல்லீங்களா, கேப்ஷன்ஸ்ல வந்து நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் கிளிக்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். கிளிக்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்க கலர்ஸ் வேணும்னா நீங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து சம்திங் கலர் டிஃபைன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு இது டிசைன் மோட்ல தான் இருக்கு. நான் அப்படியே என்ன பண்றேன், இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ கோடு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஷீட் 1ல வந்து எனக்கு பிரைவேட் சப் கமாண்ட் பட்டன் 1_ கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் வந்து கிரியேட் ஆயிருச்சு. எனக்கு பிரைவேட்னு சொல்லிட்டு ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இந்த இன்பிட்வீன்ல தான் நான் வந்து என்னோட ஆப்ஜெக்டை வந்து நான் இங்க ரைட் பண்ண போறேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளா ஒரு ரேஞ்சில வந்து எக்ஸல்ல வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் செல்லுல, தட் மீன்ஸ் ரேஞ்ச், அந்த பர்டிகுலர் செல்ல வந்து ஒரு வேல்யூ வந்து நான் டிஸ்பிளே பண்ண போறேன். அது என்ன அப்படின்னாக்க ரேஞ்ச், என்னோட ரேஞ்ச் வந்து நான் டிஃபைன் பண்ண போறேன். டபுள் கோட்ஸ்குள்ள A3 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். A3 dot value equal to double quotes குள்ள welcome to Kallanai YT சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் அந்த கோடை வந்து ரன் பண்ண போறேன். நான் இங்க வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து டிசைன் மோட்ல இருக்கு. இந்த டிசைன் மோட வந்து நான் டிசேபிள் பண்றேன். இப்போ நமக்கு அந்த டிசைன் மோட் டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நாங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த A3 நம்ம ரேஞ்ச் டிஃபைன் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா, இங்க வந்து நமக்கு அந்த வெல்கம் டு கல்லணை ஒயிட்ன்ற அந்த ஸ்ட்ரிங், அந்த வேல்யூ வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதுவே நான் அகைன் வந்து என்னோட கோடுக்கு வந்து நான் போறேன். இப்போ இது வந்து நமக்கு நார்மலா ஒரு ரேஞ்சை வந்து டைரக்டா நம்ம கொடுத்துட்டோம். நம்ம நார்மலா ஷீட் 1ல இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேஞ்ச் வந்து ஷீட் 1ல போய் டிஸ்பிளே பண்ணுது. இதையே வந்து நான் இப்ப கமெண்ட் லைன் கொடுத்து இதை இந்த கோடை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஷோ பண்றேன். இப்ப இதே ரிசல்ட் தான் நமக்கு அந்த எக்ஸாம்பிள்லயே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அப்ளிகேஷனோட எப்படி ஒர்க் புக் கனெக்ட் ஆகுது, ஒரு ஒர்க் புக்கோட எப்படி ஒர்க் ஷீட் கனெக்ட் ஆகுது, அந்த ஒர்க் ஷீட்ல எப்படி வந்து அந்த ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் கனெக்ட் ஆகுதுங்கிறத இப்ப நம்ம இன்டெப்தா பார்க்க போறோம். இப்ப அப்ளிகேஷன் டாட் ஒர்க் புக்ஸ்
இப்படி நீங்க டைப் பண்ணும்போதே டிஃபால்ட்டா வரும் டாட் வச்சோடனே நீங்க வந்து டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள பிராக்கெட்ல நான் வந்து என்னோட இந்த எக்ஸல் ஃபைல் நேம் நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா, இதான் என்னோட எக்ஸல் ஃபைல் நேம், அதாவது என்னோட ஒர்க் புக் நேம். ஸோ அதை நான் வந்து கோடில் வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ண போறேன். அதாவது ஒர்க் புக்ஸ், எந்த ஒர்க் புக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே டிஃபைன் பண்றோம். ஒர்க் புக் நேம் நான் அசைன் பண்ணிட்டேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டாட் ஒர்க் ஷீட்ஸ். ஓகேங்களா, ஒர்க் ஷீட்ஸ் வந்து இங்க அசைன் பண்ணணும். இப்போ வந்து நான் பிராக்கெட்டுக்குள்ள வந்து ஓப்பன் பிராக்கெட்ல 1ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். இப்போ நான் 1ன்னு அசைன் பண்ணா எனக்கு லெஃப்ட்ல இருந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும். அதாவது 1 2 3ன்னு இப்படி எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஷீட்டை வந்து இப்போ நமக்கு இங்க டிஃபால்ட்டா எடுத்துக்கும் சிஸ்டம். டாட் ரேஞ்ச் சேம் A3 நான் ரேஞ்சா டிஃபைன் பண்றேன். டாட் வேல்யூ ஈக்குவல் டு வெல்கம் டு கல்லணை YT அப்படின்னு சொல்லிட்டு நான் கோடை வந்து ஃபினிஷ் பண்றேன். இப்போ இந்த கோடை வந்து நான் ரன் பண்றேன். என்ன மாதிரி ஆக்ஷன் ஆகுது அப்படிங்கறத இப்போ நீங்க பாருங்க. நான் ஆல்ரெடி இருக்கிற ரிசல்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ அகைன் வந்து நான் இந்த கிளிக் பட்டனை கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வெல்கம் டு கல்லணை YT சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ண கோடுக்கும் இப்போ நம்ம ரைட் பண்ணிருக்கிற கோடுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே டாட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். இப்போ அப்ளிகேஷன் டாட் ஒர்க் புக்ஸ், ஒர்க் புக்னா எந்த ஒர்க் புக் நம்ம ஃபைல் நேம் தான், இங்க எக்ஸல் ஃபைல் நேம் தான் நம்ம இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒர்க் புக், ஒர்க் புக்ஸ். நெக்ஸ்ட் வந்து டாட் வச்சுட்டு நம்மளோட ஒர்க் ஷீட்டை வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து டாட் வச்சுட்டு ரேஞ்ச் ஆப்ஜெக்ட், எந்த ரேஞ்ச் அந்த ஒர்க் ஷீட்ல எந்த ரேஞ்ச் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். வேல்யூ வந்து என்ன நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். அது வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல வந்து நான் என்னோட ஒர்க் ஷீட் நம்பர் நான் வந்து சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3ன்னு சொல்லிட்டு இங்க அசைன் பண்றேன். இப்ப 3ன்னு அசைன் பண்ணிட்டு இப்ப நான் இந்த இடத்துல வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த ஷீட் 1ல இருக்கிறத நான் டெலீட் பண்றேன். ஓகேங்களா, டெலீட் பண்ணிட்டு இப்ப என்னோட கோடை வந்து நான் ரன் பண்றேன். கிளிக் பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஷீட் 1ல எந்த ஆக்ஷனும் நடந்திருக்காது. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஷீட் வந்து இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 1 ஆவும், செகண்ட்ல இருக்கிறது 2, இது 3 அப்படிங்கிற மாதிரி ஷீட் எடுத்துக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தேர்ட் இருக்கிற ஷீட்ல வந்து எனக்கு இங்க ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேங்களா, இது எப்படி நமக்கு எக்ஸல் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னா, நம்ம 1ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஷீட் நேம் அங்க டிஃபைன் பண்ணோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1ன்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் இருக்கிறது செகண்ட், இப்படி ரைட் டைரக்ஷன்ல வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். சோ நமக்கு இந்த தேர்ட் 3ன்னு கொடுக்கும்போது இங்க வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. இதே நம்ம கோடுல வந்து நான் இந்த இடத்துல வந்து 2ன்னு அசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 2ன்னு அசைன் பண்ணிட்டு இப்ப ரன் பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த செகண்ட் ஷீட்ல வந்து எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்ப இது உங்களுக்கு எப்படி ரன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப இதை நீங்க டைரக்டா நீங்க வந்து இங்க இப்ப நான் 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க நீங்க ரன் பண்ணலாம். டைரக்டா நம்ம கோடுலயும் ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஷீட் 1ல வந்து நமக்கு இப்ப இங்க சேம் ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து another எக்ஸாம்பிள். இப்ப நம்ம வந்து இதை டிஃபரெண்ட் மெத்தட்ல வந்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நமக்கு ஃபங்க்ஷனிங் ஆகுதுங்கிறத இப்ப இதை வந்து கமெண்ட் லைன் கொடுத்து நான் பிளாக் பண்ணிக்கிறேன் அந்த லைனை. நெக்ஸ்ட் another எக்ஸாம்பிள், ஒரு ஒர்க் ஷீட் நேம் வச்சு நம்ம எப்படி வேல்யூ வந்து கெட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒர்க் ஷீட்ஸ் ஓபன் பிராக்கெட்ல வந்து இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நேம் டிஃபைன் பண்றேன். இன்கேஸ் இப்ப என்னோட ஒர்க் ஷீட் நேம் நாங்க வந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு நான் என்னோட நேம் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷீட் 1க்கு இங்க நான் அந்த வேல்யூ டெலீட் பண்ணிடுறேன். என்னோட கோடுல வந்து நான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷீட் நேம் வந்து நான் அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு ரேஞ்ச்
எந்த செல்லில் எனக்கு வேணும் அந்த வேல்யூ அப்படின்றது நான் இங்க அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு டாட் வேல்யூ ஈக்குவல் டு வெல்கம் டு கல்லணை YT அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோடை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு பெர்ஃபெக்ட்டா இங்க ரன் ஆகுது. இப்போ என்னோட ஷீட் நேம் வந்து நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஷீட் நேமுக்கு ஏத்த மாதிரி தான் எனக்கு அங்க ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இன் கேஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னோட ஷீட் நேம் வந்து நான் ஷீட் 3 ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷீட் 2 or 3. இப்போ ஷீட் 2 ன்னு கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல வந்து நான் இப்போ இதை டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ என்னோட கோடை வந்து நான் ரன் பண்றேன். ஓகேங்களா? ரன் பண்ணனாக்க எனக்கு இங்க மாஸ்டர்ல ரன் ஆகல, ஷீட் 3லயும் எனக்கு ரன் ஆகல, ஷீட் 2ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கோடு வந்து இங்க ரன் ஆயிருக்கும். ஏன்னா எந்த ஷீட்டை நம்ம அப்படிங்கறத நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். இப்போ இந்த ஷீட்டை வந்து நான் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எந்த ஷீட் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து மென்ஷன் பண்றோம். எந்த ஒர்க் ஷீட்ல அந்த கோடு வந்து ரன் ஆகணும் அப்படின்றத. ஸோ அந்த ஒர்க் ஷீட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அங்க போயிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இது ஒர்க் ஷீட் வச்சு இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து கால் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் யூசிங் இண்டெக்ஸ் நம்பர். அதாவது 1ன்றது வந்து ஒர்க் ஷீட்டோட ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட், அதாவது லெஃப்ட்ல இருந்து, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட 3 ஷீட்ஸ் இருக்கு. இதை 1ஆ எடுத்துக்கும், இதை 2ஆ எடுத்துக்கும், இதை வந்து 3ஆ எடுத்துக்கும். ஸோ இப்போ லெஃப்ட்ல இருந்து 1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், another எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் ஷீட்ஸ். நான் எக்ஸாம்பிள் 1 ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒர்க் ஷீட் வந்து 1 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்றேன். ரேஞ்ச் A3 அசைன் பண்றேன். டாட் வேல்யூ ஈக்குவல் டு வெல்கம் டு YT. ஓகேங்களா? அசைன் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கோடை வந்து நான் ரன் பண்றேன். ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சாரி, இந்த இடத்துல வந்து ஏதோ சம்திங் இன்வாலிட் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஷீட்ஸ். ஓகே, இந்த இடத்துல டாட்டுக்கு பதிலா நம்ம கமா கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு எரர் டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராப்பரா ரன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. நான் டெலீட் பண்றேன். இப்போ நம்ம வந்து இங்க கிளிக் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதனால நமக்கு இங்க வருது அப்படின்னாக்க 1ன்றது வந்து மாஸ்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து நமக்கு 1 2 3 நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும். ஸோ மாஸ்டர்ன்றது ஃபர்ஸ்ட் இருக்கு லெஃப்ட்ல. ஸோ இங்க நமக்கு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இது வந்து இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம். நீங்க ஷீட் நேமை கன்சிடர் பண்ணாது. ஷீட் நேம் நீங்க என்ன நேம் வேணாலும் இங்க கொடுத்துருக்கலாம். பட் 1 2 3ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட்ல இருந்து 1, அடுத்தது 2, அடுத்தது 3 அப்படின்ற மாதிரி எடுத்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன் அப்படின்னா என்னோட ஒர்க் ஷீட் நேமு தேர்ட் எந்த ஒர்க் ஷீட் இருக்கோ அந்த நேமை கன்சிடர் பண்ணாது. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா தேர்ட்ல போயிட்டு ரன் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதே நான் டெலீட் பண்றேன். அகைன் வந்து என்னோட மாஸ்டர் ஷீட்ல போயிட்டு இதை கிளிக் பண்றேன். எனக்கு தேர்ட் ஷீட்ல பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா வெல்கம் டு கல்லணை YTன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதையும் டெலீட் பண்றோம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒர்க் ஷீட் வச்சு இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நம்ம செக் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கோட் நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷீட் 1 டாட் ரேஞ்ச் A3. ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் டாட் வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல் டு வெல்கம் டு கல்லணை YT அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஷீட் 1 எது இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஷீட் எதுவோ அந்த ஷீட்ல வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இன்கேஸ் இங்க ஷீட் 2ன்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க இங்க ரன் பண்ணுங்க, உங்களுக்கு ஷீட் 2லயும் ரன் ஆயிருக்கும். ஓகேங்களா? பட் இங்க நீங்க டெலீட் பண்ணிட்டு நீங்க இங்கே இப்ப ஷீட் 2லயும் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு நீங்க இங்க ரன் பண்ணீங்க அப்படின்னாக்க
உங்களுக்கு ஷீட் 2ல மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும் பிகாஸ் நம்ம வந்து இங்க ஷீட் 2ல தான் வந்து நம்ம ரேஞ்ச் வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஷீட் 2 வந்து கனெக்ட் பண்ணி ஷீட் 2ன்ற ஆப்ஜெக்ட்டோட இந்த ரேஞ்சை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ஷீட் 2ல வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து கோட் நேம் வச்சு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம கமெண்ட் லைன் கொடுத்து லைனை பிளாக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இதுலயே வந்து ஒரு ஒர்க் புக் எப்படி ஆட் பண்றது ஒரு நியூ ஒர்க் புக் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா workbooks.add ஓகேங்களா சிம்பிள் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி workbooks.add னு கொடுத்துட்டோம் அப்படினாக்க டைரக்டா நமக்கு ஒர்க் புக் வந்து ஆட் ஆயிரும் இப்போ நீங்க இங்கே நீங்க ரன் பண்ணுங்க டைரக்டா இங்க ரன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு ஒர்க் புக் வந்து நியூ ஒர்க் புக் 1 ன்னு சொல்லிட்டு இங்க வந்து கிரியேட் ஆயிருச்சு இப்போ இத நான் க்ளோஸ் பண்றேன் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ டைரக்டா நம்ம என்ன பண்றோம் இந்த கிளிக்ன்ற பட்டனை வந்து நான் கிளிக் பண்றேன் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நியூ ஒர்க் புக் வந்து புக் 2 னு ஏற்கனவே நம்ம ஒரு கிளிக் பண்ணதுனால புக் 1 கிரியேட் ஆயிருந்தது நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அகைன் வந்து புக் 2 னு வந்து கிரியேட் ஆயிருக்கு இப்போ நான் ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது எனக்கு புக் 3 புக் 4 னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளிக்குக்கும் நமக்கு நியூ ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆகும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அதாவது நியூ ஒர்க் புக்ன்றது அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இதுல வந்து ஒரு இத கமெண்ட் லைன் கொடுத்து பிளாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு லைன் நம்ம இது பண்ண போறோம் இப்போ மெசேஜ் பாக்ஸ்ல வந்து ஒர்க் ஷீட்டோட கவுண்ட் வந்து நம்ம எடுக்க போறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன் msg box worksheets dot count சிம்பிள் லைன் தான் இப்போ எத்தனை ஒர்க் ஷீட் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ண போறோம் சேவ் கொடுத்துருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து கிளிக் கொடுக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்பர் 3 னு வருது ஏன்னா நமக்கு 3 ஒர்க் ஷீட் இருக்கு இந்த ஒர்க் புக்ல பாத்தீங்கன்னா 3 ஒர்க் ஷீட் இருக்கு இப்போ நான் அகைன் இன்னொரு 2 to 3 ஒர்க் ஷீட் வந்து ஆட் பண்றேன் இதுல இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ 7 ஒர்க் ஷீட் இருக்கு இப்போ இதுல வந்து நம்ம இந்த கோட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன் எக்ஸிக்யூட் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து 7 னு சொல்லிட்டு இங்க இந்த மெசேஜ் பாக்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணுது ஓகேங்களா இப்போ இங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இதுல வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்திருப்போம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸல்ல வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு ஒர்க் புக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது கனெக்ட் ஆகுது அந்த ஒர்க் புக்ல எப்படி ஒர்க் ஷீட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது அந்த ஒர்க் ஷீட்ஸ்ல வந்து எப்படி ரேஞ்ச் வந்து கனெக்ட் ஆகுது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம் இந்த ஆப்ஜெக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மேக்ரோல கிரியேட் பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் மற்ற ஒர்க் புக் ஓபன் பண்றதா இருந்தாலும் சரி க்ளோஸ் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் நமக்கு வந்து மேக்ரோல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுல நீங்க கிளியரா இருங்க நம்ம அடுத்த வீடியோல வந்து நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ